அண்மை செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். சுவாச தொற்று பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை கேட்டு பெறலாம் செய்தியாளர் ரமேஷிடம். ரமேஷ், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்னென்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். காலமான அவருக்கு வயது 72. குறிப்பாக நுரையீரல் தொற்று மற்றும் சுவாச பிரச்சனை காரணமாகவே கடந்த சில நாட்களாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்தார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் திடீரென அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஐசியூவில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. செயற்கை சுவாசத்தின் மூலமாகத்தான் அவர் உயிர் பிழைத்து வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர் இந்த உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருப்பதாக கட்சி மற்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலராக மட்டுமல்லாது அந்த பொலிட் பீரோவினுடைய உறுப்பினராகவும் பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கின்றார். குறிப்பாக 2005ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து மாநிலங்களை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கிறார். காலமான யெச்சூரி அவர்கள் கடந்த 1952 ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல நாடாளுமன்றத்திலே பல முக்கியமான விவாதங்களில் அவர் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை ஆழமான தீர்க்கமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். சிபிஎம் கட்சியினுடைய ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளால் பெரிய மதிப்பிற்குரியவராக கருதப்படுபவர் தான் சீதாராம் யெச்சூரி. அவர் உயிரிழந்திருப்பது ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.